அதாவது அதிலேயே 150 பேர் மேல கேஸ் போட்டு என்னையும் மேலையும் கேஸ் போட்டு அவங்க இருக்க அது மாதிரியான சூழ்நிலையில இந்த ஊர்லயாவது நாங்க செய்ய போறோம், நீங்க வாங்கன்னா நான் போவேன். மதுக்கடைகளை திமுக எப்போது மூடும் என செய்தியாளர் எழுப்பிய கேள்விக்கு மதிமுக தலைவர் வைகோ பதிலளித்துள்ளார். முடிவெடுத்துக்கிறது திமுக அரசு. மதுவை ஒழிக்க வேண்டும் என்பது எங்களுடைய மூலாதார கொள்கை. அதற்காக கிட்டத்தட்ட 1600 கிலோமீட்டர் 3 பயணங்களாக நடைபயணம் சென்றவர் நான், ஆயிரக்கணக்கான தோழர்களோடு. எங்கள் கிராமத்தில் டாஸ்மாக் கடையை கூடாது என்று ஊராட்சி மன்றத்திலே தீர்மானம் போட்டு, ஆனால் அந்த கடையை நடந்து கொண்டிருந்த காரணத்தால் அந்த கடை உடைக்கப்பட்டு அங்கிருந்த விஸ்கி பாட்டில் ரம் பாட்டில் எல்லாத்தையும் எடுத்து ரோட்ல போட்டு கொளுத்திட்டு எல்லா பத்திரிகைகளையும் முதல் பக்கத்தில் செய்தி. ஹைகோர்ட்டுக்கு வந்தாங்க. ஹைகோர்ட் சொல்லிருச்சு அவங்க ஊர் மக்களும் ஊராட்சி மன்றமும் எடுத்த முடிவு சரியானதுதான், இதிலே நாங்கள் தலையிட மாட்டோம், அது டாஸ்மாக் கடையை மூடியதுதான் சொல்லி ஹைகோர்ட் தீர்ப்பு கொடுத்தது. உடனே உச்சநீதிமன்றத்துக்கு அதிமுக அரசு சென்றது. ஆனால் உச்சநீதிமன்றத்திலும் அங்கே நம்முடைய தமிழ்நாட்டிலே தலைமை நீதிபதியாக இருந்தவருடைய அமர்வுக்கு சென்றது. அவர் அந்த ரிட் பெட்டிஷனை பார்த்த உடனே தூக்கி அப்படி போட்டுட்டு டிஸ்மிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டாரு. அதனால எங்க ஊர்ல டாஸ்மாக் கடையை ஊர் மக்களும் ஊராட்சியும் சேர்ந்து அகற்றியது நிலை பெற்று விட்டது. அதாவது அதிலேயே 150 பேர் மேல கேஸ் போட்டு என்னையும் மேலையும் கேஸ் போட்டு அவங்க இருக்க அது மாதிரியான சூழ்நிலையில இந்த ஊர்லயாவது நாங்க செய்ய போறோம், நீங்க வாங்கன்னா நான் போவேன். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.